ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மை வந்து எப்படியோ அடித்து பிடிச்சி வாங்கியாச்சு. ஃபில் பண்ணுறதுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ப்ராசஸ், அவ்வளோ டீட்டெயில் தேவைப்படுது. இதில் வேறு பெரியவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து பெரும் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சில விஷயங்கள். அதுக்கப்புறம் நேற்று ஜெராக்ஸ் கடைக்கு போயிருந்தேன். ஜெராக்ஸ் கடை இது ஃபோட்டோ ஷாப்பு. அங்கே வந்து அவ்வளோ கூட்டம். நான் லைனில் நின்று ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோவுக்கு கொடுத்து வாங்கினதில்லை. நான் ஒரு காப்பி வச்சுருந்தேன். அந்த காப்பியை கொடுத்து தான் வந்து மறுபடியும் போட சொன்னேன். அதுக்கு வந்து 90 வாங்கினாங்க. ஆனால் ஃபோட்டோ பிடிக்கிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். செம்ம கூட்டம். நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இருந்த காப்பியை வந்து போட்டால் ஈஸியாகிரும்ன்ட்டு நாங்கள் ஒருக்கா நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்க முடியாது. காப்பியவே கொடுத்துட்டோம். எந்தையும் பொண்ணுடைய இதையும் உண்மையிலே சுத்தர பேசவே முடியல. அந்தளவுக்கு த்ரோட் பெயின் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த ஃபார்ம் வந்து நம்மளுக்கு வந்து இதாகிருமா, கேன்சல் ஆகிருமா. அதனால் பார்த்து தான் வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். இப்போ யூடியூப்பில் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதா பண்ணணும்னு இருக்கோம். வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து பெரியவங்களை சமாளிக்கிறதான் பெரும்பாடாக இருக்குது. தமிழ்நாட்டிலே இவ்வளோ வருஷமாக இருக்கோம். எத்தனையோ ஓட்டை சந்திச்சாச்சு. எப்போவும் இல்லாத ஒரு பெரிய